செய்திக்கு போகலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் பேர் சொல்கிறோம் பாருங்க, 11:50. நான் எப்போ முடிக்கணுன்றதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். 11:50. ஓகே. நான் இங்கே ஏன்னா இது ஓடிக்கிறதுனால நான் நிறைய பேச முடியாது. சரி, நான் நேராக செய்தி கொள்கிறேன். இப்போ நாம் எடுத்த இடத்துலையே ஒரு விசேஷமான ஒரு விஷயத்துக்கு போகலாம். இங்கிருந்து நாம் நம்முடைய பயணத்தை நாம் துவங்கலாம். நம்ம செய்தி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்முடைய துவக்கமாக இதை கொண்டு போகலாம். யோவான் எழுதின Praise the Lord Jesus. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மறுபடியும் வாழ்த்துக்களை சொல்லி நான் இதை உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், பாருங்க, இந்த பைபிள் என்ன சொல்லுகிறதோ அது எதை சொன்னாலும் பாருங்க, மக்களாகி நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் தேவன் செய்வார். சரிங்களா? பைபிள் சொல்லாததை தேவன் செய்ய மாட்டார். நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், அருமையானவர்களாக இருக்கலாம், உலகத்திலேயே பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், அல்லது ஞானிகளாக இருக்கலாம், அறிவு பெற்றவர்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறத நீங்கள் செய்கிறது மாத்திரம் அல்ல, நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பைபிள் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ எதை சொன்னாலும் நீ நிறைய விஷயத்தை ஏற்றுக்கிட்டு இந்த மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியலன்னீங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் தள்ளப்பட்டுள்ளாகிறீங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனையும் நான் மேலே கொண்டு வருவேன். லூக்கா சாப்டர் 6:45 முதல் வாசித்தீங்கன்னா இயேசுவானவர் அப்படி சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18-19 வாசித்தீங்கன்னா, என் வார்த்தைகளை கேட்டு அதற்கு செய்கிறவனோ அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை நான் மகிமைக்கு கொண்டு போவேன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றார். சரிங்களா? இயேசுவே இயேசுவே நீ சொல்றதுனால, நீ நல்லா சவமானதுனால, எதையோ ஆண்டு பிரியமாக இருக்கிறதுனால, நீ சபைக்கு எல்லாத்தையும் வாங்கி வழங்குவதனால, அதனாலலாம் கிடையாது. இந்த வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதற்கு செய்யணும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவர்கள் செய்ய வேண்டிய வேலை. இதை மீறி நீங்கள் செய்ய முடியாது. சரிங்களா? இன்னொன்று, இந்த வார்த்தையில் ஒன்றையும் கூட்டக்கூடாது, வார்த்தையிலிருந்து ஒன்றை எடுக்கக்கூடாது, ஒன்றையும் சேர்க்கக்கூடாது, ஒன்றையும் குறைக்கக்கூடாது. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையாக இருப்பதற்கு முன்பு தேவனுடைய எண்ணத்தில் சிந்தையில இருந்தது. சரிங்களா? எந்த ஒரு மனிதர்களும் பேசும் பொழுது தன் சிந்தையில என்ன வருகிறதோ அதை தான் வாயின் வழியாக வார்த்தையாக வெளிப்படும். சிந்தை வார்த்தையாக வெளிப்படுவதே வார்த்தை. அப்படியான ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று எழுதியிருக்க யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுமானால், வார்த்தை இருந்தது என்று சொல்வதற்கு முன்பு, அது பேசப்படுவதற்கு முன்பு அந்த வார்த்தை அவருடைய எண்ணமாய் அவருடைய சிந்தையாய் இருந்தது. அப்போ அவருடைய எண்ணமும் அவரும் ஒன்று. அப்போ அந்த சிந்தை வார்த்தையாக வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தையும் அவருடைய சிந்தையும் வெளிப்பட்ட அவருடைய வார்த்தையும் தேவனும் ஒன்று. யாருமே இதை மாற்ற முடியாது. சுப்ரீம் பவர், சுப்ரீம் அத்தாரிட்டி. இவர் தான் எல்லாருக்கும் சிருஷ்டித்தார். யார் ஏத்துக்கிறானோ இல்லையே, ஐ டோன்ட் பாதர். அதாவது தேவன் இல்லைன்னு சொல்றவன், இயற்கை தான் தேவன், அறிவே தேவன் என்று சொல்லுகிறவன்லாம் எனக்கு தெரிந்த வரையிலும் பிசாசு பிடித்தவர். இந்த பூமியில 2 வல்லமைகள் மாத்திரமே உண்டு. ஒன்று தெய்வீக வல்லமை, இன்னொன்று பிசாசின் வல்லமை. ஒரு மனிதன் அவன் எவ்வளவு படிச்சிருக்கிறான் அதெல்லாம் கணக்கிடாது. சரிங்களா? தேவனை குறித்து எவ்வளவு அறிந்திருக்கிறான் என்பதும், தேவனுக்கு தன்னை எவ்வளவு கீழ்ப்படுகிறான் என்பது தான் முக்கியம். ஏன்னா அவர் உங்களுடைய சிருஷ்டிகர்த்தர்,
உன் தாயும் உன் தகப்பு சில பேர் அம்மா அப்பா தான் தெய்வம்னுவான். அப்போ அம்மா அப்பாவுக்கு யார் தெய்வம்? உங்க அம்மா அப்பா தான் தெய்வம்னா உங்க அம்மா அப்பாவுக்கு யார் தெய்வம்? அவங்க அப்பா அம்மா என்றால் அவங்க அப்பா அம்மாவுக்கு யார் தெய்வம்? நீங்க அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்பீங்க. அவர் தான் உங்களை சிருஷ்டித்தவர். தாயும் தகப்பனும் பரிசுத்தமுள்ள மெய்யான விவாதத்தின் மூலமாக இணைக்கப்படுகிறார்கள், சேர்க்கப்படுகிறார்கள். அவ்வளவுதான். நீ சிருஷ்டிக்கப்படுதெல்லாம் தேவனுடைய காரியங்கள். அவர் தான் உங்களை சிருஷ்டித்தார். உனக்கு ஆட்டு எங்கே இருக்கணும், லஞ்ச் எங்கே இருக்கணும், கல்லீரல் எங்கே இருக்கணும், மூளை தலையில் இருக்கணுமா கீழே இருக்கணுமா, கைகளில் நடக்கணுமா கால்களில் நடக்கணுமா, இதெல்லாம் இயற்கை தீர்மானிக்காது, தேவன் தான் தீர்மானிக்கிறார். சில பேர் இயற்கை இதெல்லாம் உண்டாக்கிச்சு. இயற்கையெல்லாம் உண்டாக்காது. காற்றை இயற்கை உண்டாக்கிச்சா? காற்று எங்கிருந்து எப்படி எப்படி காற்று இயற்கை சிருஷ்டிக்க முடியும்? அவனை கேள்வி கேட்ட சொல்ல மாட்டான். ஆகவே தவறுதலாக பேசுகிறார்கள், அக்கிரமமாக பேசுகிறார்கள். தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இந்த பூமியில சகல மனுஷருக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து ரத்தம் சிந்தி உயிர்த்து எழுந்து இப்பொழுதும் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் 3/4 பேர் 50% 90% இயேசுவை ஏற்றுக்காததுனால இயேசு தேவனை எல்லாம் போயிட மாட்டார். மற்ற மதத்தினர் இயேசு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்கள் கடவுள் தான் ஏற்றுப்போம் என்று நீ சொன்னாலும் கூட இயேசு தான் தேவன். எப்போ தெரியும்னா ஆஃப்டர் த டெத்து, மரணம் வந்த பிறகு நீ சந்திக்க போகிற நபர் இயேசு தான். நியாயத்துக்கு சந்திக்க போகிறவர் இயேசு தான். அவர் தான் உன்னை சந்திப்பார், அவர் தான் உன்னை நடத்துவார். ஆகவே அவர் தான் மெய்யான தேவன். ஆகவே தான் உலகத்திற்காகவே மரித்தார். ஒவ்வொரு மதத்தின் தெய்வங்களும் அந்த மதத்திற்காக, அந்த மதத்திற்க மக்களுக்காக எதுவுமே மறிக்கல, எந்த ஒன்றுமே மறிக்கல. அப்போ உலகத்திற்காகவே மரித்தார் என்றால் இவர் தான் உலக சிருஷ்டிகராக இருக்க வேண்டும், இவர் தான் உலகத்திற்கே தேவனாக இருக்க முடியும். நீங்க ஏற்றுக்கொள்ளாததுனால இயேசுன்னு தேவன் தேவனா இல்லாத போக மாட்டேன். எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் இயேசுதான் தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் சொல்லுங்க, நீ ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அது இஷ்டம். ஆகவே இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது இயேசு தேவன். அவர் அந்த சராசரி சிருஷ்டித்த தேவன். அவர் தன் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படி அவருடைய மக்கள் எப்படி ஒரு மனித சரீரத்தில் இருக்கிறார்களோ அதே போல மனிதனாக மாறினார். அதனால் அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதனும் தேவனுமான ஒரு நபர். இதை புரிந்து கொள்வது சற்று ரொம்ப ரொம்ப கடினம். ஆகவே வித்து சீட் என்று சொல்லக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார். எல்லாருமே புரிந்து கொள்வது சற்று கடினமான விஷயம்தான். கேட்குறீங்களா? அல்லேலூயா. அப்போது ஆமையுடைய கொஞ்சம் வார்த்தை சொல்லுங்க, சரிங்களா? நீங்க கேட்குறீங்க என்பது எனக்கு தெரியும். ஆகவே நீங்க உட்காந்துக்கு என்ன பார்த்துருக்கலாம், ஆனால் அவன் என்னமோ செஞ்சு வேற எங்கேயோ இருக்க முடியும். என்ன நல்லா பார்த்து நிற்பீங்க. வாய் கூட இனிச்ச செயல் அனிச்ச செயல் சொல்ற மாதிரி அல்லேலூயான்னு கூட சொல்லிடும். ஆனா காதுல போய் விழுதான்னு தெரியாது. காதுக்குள்ள போய் இருதயத்துல போய் சேரணும். அப்பதான் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக அது இன்னும் அதிகமாக பழகி பெருகும். இல்லைன்னா பெருகாது. சரிங்களா? பைபிள் உங்களுக்கு காதுகளை உண்டாக்கினது தேவனுடைய நல்வார்த்தைகளை கேட்கும்படிதான். பொதுவாக உலகத்தினோட அசுத்த காரியங்களை கேட்பதற்காக காது உண்டாக்கப்படலை. காது தேவன் நலமானதை தேவனுடைய வார்த்தை கேட்டுதான் சிருஷ்டித்தார். சரி, இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, இயேசு இந்த 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். இது யாருக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிஷப் கிட்ட சொல்றார். பெரிய பிஷப், அவருடைய பெயர் நிக்கதோமு என்று அவருடைய பெயர். இயேசுவே நீ இஸ்ரவேலில் பெரியவனா இருக்கிறாயேன்னு சொல்றார். மிகப்பெரிய பிஷப். இப்ப இருக்கிற பிஷப் போல இல்லை. இப்ப இருக்கிற பிஷப் ஒன்றும் தெரியாது. சும்மா பிஷப்னு பேரை வச்சுக்கின்னு ஏதோ ஒரு துணியை வித்தியாசமா போட்டுக்கின்னு முன்னால மக்கள் முன்னால் வந்து நிற்பான். மக்களும் பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸு ஒருவன் பிஷப்பு ஒரு போதகன் என்று காண்பிட்டார். ட்ரெஸ் என்பது உங்கள் பாவங்களை மறைக்கத்தான் இது. சரிங்களா? இதில் எந்த ஒன்று இதில்
எந்த ஒரு மகிமையும் எந்த ஒரு வலிமையும் இல்லை. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு பெண் தொட்டு சுகமாக்கப்பட்டாலே என்று நீங்கள் சொல்லலாம். கேட்குறீங்களா? அதை பற்றி நான் பேசுகிறேன்னா அது ஒரு வேறு ஒரு விஷயம், மகத்தான ஒரு விஷயம். சரிங்களா? அந்த பெண் அவருடைய துணியை தொடல, அவரை தொட்டார். ஆனால் வேதாகமோ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எழுதியிருக்கும். ஆனால் அவளோ அவருடைய உள்ளத்தில் அவருடைய விசுவாசத்தில் இயேசுவை தொட வேண்டும் என்று எண்ணினார். அவரை தொட முடியல. ஏன்னா அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் தள்ளிக்கின்னு போய் அவரை தொட முடியாத வஸ்திரத்தை மட்டும் தொட்டார். அவை தன் உள்ளத்தில் அந்த துணியை தொட்டாலும் நான் நல்லாயிடுவேன். அவள் ஏறக்குறைய 18 வருஷமா 12 வருஷங்களா 12 வருடமா பெண்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய அந்த வழிபாடானது பல வருடமாக வந்துட்டு இருக்குது. எத்தனையோ பணம் செலவு பண்ணி எத்தனையோ டாக்டர்களை பார்த்து நல்லா இல்லை. இப்போ அவளுக்கு என்னன்னா, இயேசுவை நான் தொடுவேன், நான் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசம் இருந்தது. அவள் தொடுவதற்கு காரணம் அவருடைய விசுவாசம் தான். அந்த நாளில் யூதர்களுக்குள்ளே ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் வரக்கூடாது என்பது ஒரு முறை இருந்தது. அதையும் மீறி அவள் எல்லாம் தள்ளிக்கின்னு போயிட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் தொட்டார். இயேசு நின்று என்னை யார் தொட்டதுன்னு கேட்டார். இயேசு நின்று என் வஸ்திரத்தை யார் தொட்டதுன்னு கேட்கல, என்னை யார் தொட்டது. அவள் விசுவாசம் அவரை தொடும்படியாக சரிங்களா? ஆகவே அவர் அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது அவளுக்குள்ளாக அந்த ரத்தப்போக்கு அப்பவே சட்டு நின்று போச்சு. பெண் உணர்வார் அந்த ரத்தப்போக்கு வருது வரல என்பது அவளுக்கு நல்லா தெரியும். உடனே நின்று போகுது. இயேசு திரும்பி என்னை யார் தொட்டதுன்னு கேட்டார். பேதுரு இயேசுவை கடித்து கொண்டதாக பைபிள் சொல்லும். என்னங்க ஐயா, 1000 பேர் உன்னை சூழ்ந்து இருக்கிறாங்க, 1000 பேர் உன்னை தொட்டு இருக்கிறாங்க, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறேன்னு கேட்டேன். அப்படி அல்ல, எனக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை தான் அவளுக்கு அவசியம். என்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் என்னை தொடல, என் மேல ஊழ்ந்திருக்கிறார். ஆனா இந்த பெண் மட்டுமே என்னை தொடுகிறார். அவருடைய விசுவாசம் என்னை தொட்டால் சுகமாக எண்ணினார். எனக்குள்ளது வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் உணர்கிறேன். யார் என்னை தொட்டதுன்னும் போது அந்த ஸ்திரீ ஒரு முன்னால் நின்றார். ஐயா, நான் தான். எனக்கு விதமான 12 வருடமா எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன். நீ வருகிறீர் என்று கேள்விப்பட்டேன். உண்மை தொட்டால் நீ சொல்ல, நீ செஞ்சால் நல்லாயிடுவேன்னு நன்றாக நான் விசுவாசித்தேன். ஆனால் என்னால் உன்னை தொட முடியல. இவ்வளோ ஜனங்க உங்களை கூடி நிற்கிறாங்க, எப்படியாவது தொட வேண்டும் என்று எண்ணினேன். நான் தொட்டேன் ஐயா, இப்போது நான் சுகமாயிட்டேன்னு சொன்னேன். இயேசு உடனடியாக திரும்பி பார்த்து, இவள் தான் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்னார். அதுக்காக ஆபிரகாம் வாழ்ந்த காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமின் குமாரத்தி என்றால், ஆபிரகாம் எப்படி தேவனை அதிகமாக விசுவாசித்தானோ அதே விசுவாசம் இடத்தில் இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாய் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் சந்ததி மூலமாய் ஆபிரகாம் குமாரத்தி அல்ல. விசுவாசித்தால் ஆபிரகாம் விசுவாசித்தால் அதே விசுவாசம் இடத்துல இருக்கிறது என்று சொன்னார். சரிங்களா? அதுவே இன்றைக்கு கூட நீங்க என்ன விதமான ப்ராப்ளங்கள் தொல்லைகள் இருந்தாலும் இயேசுவை மட்டும் விசுவாசித்து அவரை நீங்கள் தொடுவீர்களானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த நிமிஷமே அது வியாதியோ ப்ராப்ளமோ உங்களுக்கு நீ விசுவாசித்தால் அது ஆகும். சரிங்களா? ஒரு சிலர் எங்கள் குருடருடைய கண்ணை திறங்க, முடவர் கால்களை குணமாக்குங்க, செத்தவர்களோடு எழுப்புங்க அப்படின்னு கிண்டலாக பேசுகிறாங்க. அவங்களால அப்படி செய்ய முடியாது. நிச்சயமாய் குருடர்கள் பார்வையடைவார்கள். இன்றைக்கும் இப்போதும் கூட முடவர்கள் நடப்பார்கள், மரித்தோர் உயிர்த்து எழுவார்கள். எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம், நேசிக்கிறோம், அதுவும் அது நடந்தே தீரும். ஆகவே யாரோ கயவர்கள் சொல்வதனால் இதை நாங்கள் செய்ய முடியாது. சரிங்களா? சரி, இப்போ நாம் இங்கே வரலாம், திரும்ப வரலாம். இப்போ இயேசு அந்த மிகப்பெரிய பிஷப்பு கிட்ட சொல்கிறார். இப்போ இருக்கிற பிஷப்புக்கும் நிக்கதோமையும் வச்சு பார்த்தீங்கன்னா, நிக்கதோமன் இவர்களை விட மகத்தான ஒரு மனிதன். அவர்
ஏன்னா அவன் மகத்தான மனுஷன் இயேசுவே அறிக்கை எழுதுகிறார். இப்போதான் பிஷப்பும் யாரையாவது பார்த்து இயேசு நீ மகத்தான சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். ஆனா அவனை சொன்னார் நீ இஸ்ரவேலில் மகத்தான் என்று சொல்ற. அவன்கிட்ட என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏற்கனவே அவன் என்ன கேட்கிறான், ஐயா எங்க அம்மா வயசுல நான் பிறந்த ஒருவேளை அவனுக்கு 30-40 வயசு 42 வயது ஆகும், நான் மறுபடியும் எங்க அம்மா வயசுல போய் பிறக்கணுமான்னு கேட்டேன். அல்லேலூயா. அப்படின்னா இயேசு என்ன சொல்றாருன்னு புரியல. அவன் பிறப்பு என்றால் ஒரு தாய் ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தை பிறப்பது போல நான் மறுபடியும் போய் அம்மா வயசுல பிறக்கணுமான்னு கேட்கிறேன். இயேசு அவன் ரொம்ப சூப்பரா அச்சாங்க. என்ன சொல்றாரு? நீ அது இல்லை, நான் சொல்ற வசனம் சொல்றது முன்னாடியே படிச்சுட்டேன். 9, 10, 11 இஸ்ரவேலில் மிகப்பெரியவன் நீ, மகத்தானவன் நீ போதகனாக இருந்தும் மறுபடியும் பிறக்கத்தை பற்றி உனக்கு தெரியான்னு கேட்டார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, மறுபடியும் பிறக்கணும்னா நீங்க கூட என்ன நினைப்பார்? பெரிய ஞானிகிட்ட கொடுங்களேன், அவன் என்ன சொல்லுவார்? அவர் அப்படியே எல்லாத்தையும் கரைச்சி படிச்சு கரைச்சி குடிச்சு வருஷங்களை தேதிகளை மாசங்களை அப்படியே கரெக்டா பேசுவார். அவர்கிட்ட போய் நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களே நான் இந்த யூடியூப்ல நிறைய பார்ப்பேன். ரொம்ப ஒரு மனிதன் இருக்கிறார், நான் அவர் பேரே சொல்றேன், ஒருவேளை இந்த செய்தி அவரை பார்த்து கேட்டாருன்னு கேட்கட்டும். சுபவி என்ற ஒரு மனுஷன், அவர் செய்தியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பல வருஷங்களையும் மாதங்களையும் தேதிகளையும் நடந்த சம்பவத்தையும் ரொம்ப துல்லியமா பேசுவார். ஆனா அந்த சொல்றாரு இயேசு சிலுவையில் மறுத்து என்ன சொல்றாரு? இயேசு வவ்வால் போல அந்த சிலுவையில் தூங்கினாரு. அவன் பாருங்க இவ்வளவு பெரிய அறிவாளி. வவ்வால் என்னன்னா வவ்வால் தலைக்கீழ தொங்கும், இயேசு தலைக்கீழ தொங்கினாரு. இவன் முட்டான்னு சொல்லுவான். இவ்வளவு என் செய்தி அவன் கேட்கட்டும். இயேசு வவ்வாலை போல தூங்கினார். வவ்வால் தலைக்கீழ தொங்கும். இன்னொன்னு வவ்வால் சாப்பிட்றதும் வாயினால சாப்பிடும், அதே வாயினால லெட்டினும் போகும். அதுக்கு லெட்டின் போகிற இன்னொரு வழி கிடையாது. வாயினாலே சாப்பிட்டு வாயினாலே லெட்டின் போகும். அப்படியே இயேசு இருந்தார். எப்படிப்பட்ட கேவலமான பாருங்க. வவ்வால் மாதிரி தொங்கினாங்க. வவ்வால் வந்து தொங்கும் போது தலைக்கீழ தொங்கும், இயேசு தலைக்கீழ தொங்கிட்டார். இவன் ஒரு மூடம் பாருங்க. என் செய்தி கேட்கணும், கேட்டு என்கிட்ட செய்திக்கு வரட்டும். இவன் எல்லாரையும் வாங்க என்கிட்ட பேசுறாங்க, நீ வா பைபிள் வச்சு நான் பேசுறோம். பைபிள் ஆகவே இன்றைக்கு தவறாக பேசுகிறார். தப்பா தன் அறிவை பயன்படுத்தி இயேசுவை மட்டப்படுத்த பார்க்கிறார். இவர்களுக்குள்ள இருந்து பிசாசு பேசுகிறார். சரி, ஓகே, நான் திரும்ப வரலாமா? இயேசு என்ன சொல்லுகிறார்? உண்மையான கிறிஸ்தவர்களை பார்த்து, எல்லா கிறிஸ்தவர்களும் இல்லை, ஸ்தாபனக்காரர்கள் சொல்லல. ஏன்னா ஸ்தாபனக்காரர்கள் அதை செய்ய முடியாது. தேவனுக்கு என்ன நியமிக்கப்பட்டவங்க செய்ய முடியும். அவர் என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு செய்தி கேட்டுக்கொண்டவங்களுக்கு இந்த வசனம் நிறைய தெரியும், நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ கொஞ்சம் விசேஷமா பார்க்கலாம். ஏன் இயேசு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார்? அல்லேலூயா. பிறகு இயேசு ரொம்ப அதிகமாக ஆழப்படுத்தி பேசின 2 காரியங்கள். ஒன்று, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது. இன்னொன்று, மனம் திரும்ப வேண்டும் என்பது. இந்த 2 விஷயத்துல இயேசுவானவர் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த காரியங்களின் பேரில் தான் அவர் நிற்பார். ஏன் மனம் திரும்ப வேண்டும்?
ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த ரெண்டையும் எந்த கிறிஸ்தவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனை அடைய முடியும். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஏன் இயேசு மறுபடியும் பிறக்க வேண்டும்? ஏன் மறுபடியும் மன திரும்ப வேண்டும்? இயேசு அந்த பூமியில் வந்தபோது மத்தேயு 4வது அதிகாரம், இந்த பூமியில் வந்தபோது அவர் பேசின முதல் வார்த்தையே அவர் பிரசங்கிக்க துவங்கின போது அவர் பேசின முதல் வார்த்தையை be the repentant, மன திரும்புங்கள். அடுத்தது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் born again experience உங்களுக்கு தேவை. That is the experience. born again, மறுபடியும் பிறத்தல் என்பது மறுபடியும் தாய் வயிற்றில் பிறப்பது அல்ல. மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இயேசு மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார்? இந்த 2 விஷயங்கள் சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய செய்திக்கும் இந்த முழு வேதத்திற்கும் மிகவும் ஆணித்தரமான 2 விஷயங்கள். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், அடுத்ததாக மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த 2ம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுமானால் மெய்யாகவே நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான். இப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகம் மகிமை தேசத்துக்கு நீ மரித்து பரலோகம் போவதற்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் 2. ஒன்று, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இன்னொன்று, மறுபடியும் பிறக்க வேண்டும். சரி, ஏன் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும்? கேட்குறீங்களா? ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும்? எத்தனை பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க? நான் மறுபடியும் பிறக்க விரும்புகிறேன். சரி, மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்பதை பிறகு நான் சொல்லுகிறேன். born again என்றால் என்ன, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும்? முதல்ல இது தெரிஞ்சதானே ஏன் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றதுக்கான அர்த்தம் புரியும். ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும்? கேட்குறீங்களா? அல்லேலூயா. சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசுறது ஞாபகம் இருக்குங்களா? இயேசு பேசுறது தான் நான் பேசுகிறேன். சரிங்களா? உங்களுடைய மனதை புண்படுத்தும்படி அல்ல. நீங்கள் மன திரும்ப வேண்டும், இல்லை என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த 2 காரணங்களுக்காகத்தான் நான் பேசுகிறேன். நீ மனம் திரும்ப எனக்கு அவசியம் இல்லைன்னா ஒரு இஷ்டம், நான் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் உங்கள் இஷ்டம். நீ அப்பொழுது கிறிஸ்துவனாகவோ அல்லது வித்தாகவோ இருக்க முடியாது. மனம் திரும்பாதவர்கள் வித்தாகவோ அல்லது மறுபடியும் பிறந்தவர்கள் வித்தாகவோ, பிறக்காதவர் வித்தாகவோ இருக்க முடியாது. சரி, ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும்? ஏன் என்றால் மனிதர்கள் கலப்பினமாகிவிட்டதினால். அல்லேலூயா. மிக சிறந்த வார்த்தை எழுதி கொடுங்க. ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும்? அந்த மனிதன் கலப்பினமாக, கலப்பினமாக நீங்கள் மாறினதினால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு கலப்பினம்னா தெரியுதுங்களா? சரி, நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன் இதையும் பிறகு ஏன் மன திரும்ப வேண்டும்? இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதன் பிறகு எப்படி மன திரும்ப வேண்டும், எப்படி மறுபடியும் பிறக்கணும் என்பது 2வது. முதலாவது கேட்குறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா சொல்றீங்களா? ஒருவன் ஏன் ஏன் பிறக்க வேண்டும்? நீங்கள் கலப்பினம் ஆனதினால். எல்லா மனிதரும், நீ மனவாட்டியாக இருந்தால் கூட நீ கலப்பினமாக இருக்கிறார். இவன் ஹைபிரிட். சரி, எப்படின்னு பார்க்கலாம். ஆகவே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்தது, நீங்கள் இருக்கிறதான இந்த சரீரத்திலேயே நீங்கள் மரித்து போய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கேட்குறீங்களா? நான் சொல்றது புரியுதா பாருங்க. நீங்கள் இருக்கிற சரீரத்திலேயே நீங்கள் மரித்து போய் இருக்கிறீர்கள். கேட்குறீங்களா? அல்லேலூயா. இது புரியல. இப்போ நம்முடைய செய்தி, நம்முடைய பைபிள் எப்பவுமே உங்களோட பேசும்போது ஒரு மனித சரீரத்தோடு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். பாருங்க, சமாரியா ஸ்திரீகிட்ட இயேசு பேசுகிற போது அவருடைய சரீரத்தை பார்த்து பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே 5 புருஷனை வச்சிருந்தார். இப்போ இருக்கிறது 6வது. அந்த சரீரம் மிக மோசமானது. ஆகவே அவர் அதை பற்றி பேசல, அந்த சரீரத்திற்குள்ள இருக்கிற வித்திருந்தத்தில் பேசுகிறார்.
அந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கிற அவருடைய ஆத்மாவிடத்துல பேசினார். அந்த ஆத்மா கரைப்படவில்லை, அந்த ஆத்மா கலைப்பினம் ஆகவில்லை. சரீரம் மாறி போயிடுச்சு சமாரியா ஸ்திரீக்கு. அதே போல சிலுவையில் வலதுபுறமாக இருந்த திருடனுக்கு, அவன் திருடன், அவன் பயங்கரமான திருடன், கொலைகாரன், கற்பழிப்பு செய்தவன். அவனுடைய சரீரத்தை குறித்து தேவன் அக்கறைப்படலை. அவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய வித்தை பார்த்தார். அவன் வித்து, அவன் ஒரு சீடு. அவன் தான் இருக்கிற சரீரத்தில் மரித்தவனாய்த்தான் இருந்தான். ஆனால் வித்து மரிக்காது. அதாவது நீங்க உட்கார்ந்து நீங்க கண்டிப்பா மரிப்பீர்கள், ஆனால் உங்கள் ஆத்மா மரிக்காது. அல்லேலூயா. உங்களுடைய ஆத்மா திருச்சி சொல்லுகிறார், ஆத்மா அதை கொடுத்த முதலாளியை அறியும், மரணமும் அதை கொடுத்த முதலாளி அறியும். மரணமானது அதனுடைய முதலாளி யாரு? சாத்தான், பிசாசு. அதை தெரியும். உன்னுடைய வித்துக்கும் நீ வித்தா இருப்பாயானால் அதனுடைய முதலாளி யார் என்று அதுக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த வித்தும் அதனுடைய மூலம் தேவன் தான். ஒத்துறீங்களா? உள்ள போகிறேன். எந்த வித்துக்கும் துவக்கம் யார் என்றால் அது தேவன். உங்களுடைய துவக்கம் எங்க இருந்தது? அது தேவனத்தில் இருந்தது. உங்க அம்மா பார்த்த இல்லை. அல்லேலூயா. உங்க அம்மா பார்த்த இருந்தது இந்த சரீரம். அல்லேலூயா. வழி வழியாய் வந்த சரீரம். ஆனா அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற வித்து இருக்கிறது, சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கிறது, அது உன்னுடையது அல்ல. அல்லது உலக பிரகாரம் புரியும்படி சொல்லணும்னா உங்களுடைய உயிர், ஜீவன் அல்லது ஆன்மா அல்லது ஆத்மா என்று சொல்லுகிறோமே அது. அந்த ஆத்மா தான் நீங்கள். இந்த சரீரம் என்பது நீங்கள் கிடையாது. இந்த சரீரம் என்பது, இப்போ நான் செய்தி முடிச்ச உடனே இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்குவேன். திரும்ப வேற எங்காவது போனோம்னா அதை கட்டிட்டு வேற போட்டுக்குவேன், இல்லைங்களா? அது போல இந்த சரீரம் என்பது உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு உடை. ஒரு நாள் அதை கழட்டி போட்டுட்டு உன் ஆத்மா தான் போக வேண்டிய இடத்துக்கு போகும். இந்த சரீரமும் கீழே பொதிச்சிருவாங்க. இந்த சட்டை கீழே விழுந்துடும். அல்லேலூயா. இந்த சட்டைக்குள்ள இந்த சரீரம் என்கிற இந்த சட்டைக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மா, அதுதான் இப்ப தேவனுக்கு தேவை. இதை நிறைய பேருக்கு புரியாது. இன்னொன்று ஆன்மா, ஆத்மாவை ஆன்மா என்று சொல்றாங்க. ஆன்மா என்பதற்கு அகராதியில் பேரே கிடையாது, அர்த்தமே கிடையாது. ஆத்மா ஆங்கிலத்தில் ஆத்மா என்றால் ஆங்கிலத்தில் சோல் என்று பெயர். ஆன்மாவுக்கு சோல் என்று பெயர் கிடையாது. சரிங்களா? ஆகவே உன் ஆத்மா தான் தேவனுக்கு தேவை. இந்த சரீரங்கள் தேவனுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அது இந்த சரீரங்கள் ஒரு தவறினால் வந்தது. நீ இனக்கலப்பு ஆயிட்டேன்னு சொன்ன இல்லையா? உன் தாயும் உன் தகப்பனும் இணைப்புக்குத, அதுதான் இனக்கலப்பு. அல்லேலூயா. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிள்ளைகளை பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா பைபிள்ல பழுகி பெருகி பூமி நிரப்புதல் என்று பைபிள் சொல்லுது. எப்படி பழுகி பெருகி? ஆணோடு பெண்ணோடு சேர்ந்து அதுக்காக அந்த பெண் 10 மாதம் வயிறு பெருசாகி அப்புறம் 10வது மாதம் அவசரப்பட்டு அழுது புரண்டு சில பெண்கள் செத்தே போயிடுறாங்க, சில குழந்தை செத்தே பிறகுது. இப்படியெல்லாம் பிறக்க முடியாமல் செய்திருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே தேவன் நல்லவர் என்று இருந்தால் நீ இப்படிதான் பிறக்க வேண்டும் என்று தேவன் செய்திருக்க மாட்டார். தேவன் நல்லவர். நீ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு பிள்ளை பெறும்படி தேவன் செய்திருக்க மாட்டார். ஒரு ஆணும் பெண்ணும் இவ்விதமாக சேர்ந்து அதனால் அந்த பெண் கர்ப்பதியாகி பிள்ளை பெறும்போது கண்ணீர் விட்டு கதறி அழுது அப்படியே ஹாஸ்பிட்டல் அங்கேயும் போயிட்டு துடிச்சு அந்த ஒரு குழந்தை பெறுகிறார். அல்லேலூயா. ஆண்களுக்கு இதை பற்றி நிறைய தெரியாது. பெண்களை கேட்டீங்கன்னா அவங்க கூட சொல்ல தெரியாது. நான் தான் அதை விளக்க முடியும். நீ அவங்க கேளுங்களா சொல்ல மாட்டாங்க. நீ உன்னோட மனைவிக்கிட்டே கேட்டுப்பாரு, என்னென்ன கேட்குறேன்னு சொல்லாது. அவங்களுக்கு அந்த நேரம் இருந்தது பாரு, பிள்ளை பெறுகிற நேரம் அப்பதான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் தெரியாது, மறந்துடுவாங்க. அப்படின்னு இயேசு சொல்றாரு தெரியுங்களா?
அல்லேலூயா. கர்ப்பதியான ஒரு ஸ்திரீயானவள் பிள்ளை பெறுகிற வரையிலும் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஐயோ என்று கதறுவாள். பிறகு பிள்ளை பிறந்த உடனே அவள் என்ன நினைப்பாளா, இந்த உலகத்திற்கு ஒரு மனுஷன் பிறந்தான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த கஷ்டத்தை மறந்து விடுவார் என்று இயேசு சொன்னார். தெரியுமா? யாருன்னா எடுப்பீங்களா அந்த வசனத்தை? எங்களுக்கு தெரியுங்களா? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் பாருங்க, இயேசு என்ன சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம். ஏன்னா இவர் சிருஷ்டிகர்த்தர், இவருக்கு தான் எல்லாம் தெரியும். அல்லேலூயா. டாக்டர்களுக்கு போய் MBBS படிச்சாதான் அவனுக்கு தெரியும். மற்றபடி இவரும் சிருஷ்டிகர்த்தர், நல்லாவே தெரியும். என்ன சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம். ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றார். பிறப்பிலிருந்து வளர்ப்பிலிருந்து நீ பிறக்கும் போது எப்படி பிறந்தா எங்களோட வேத வாக்கியம் தெரியுமா? எசேக்கியேல் 16வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா உன் பிறப்பின் வருமானம் ஒத்தமானதான் எழுதியிருப்பார். இப்போ அதை எழுத தேவையில்லை. இப்போ ஒரு ஸ்திரீ பிறப்பை குறித்து இயேசு என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் படிங்க, 21வது வசனம். 16:21. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். இருங்க, இந்த வருஷத்துல புரியுது. மறுபடியும் அவள் தானே தெரியும். இதை பத்தி எனக்கு தெரியுமா? சோதரிகள் உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனத்தோடு இன்னொரு வசனத்தை கூட்டிக்குங்க. இப்ப தெரிந்தா பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே நிறுத்து. யோவான் 16:21. இப்ப புரியுதா? எவ்வளவு அருமையா பைபிள் பாருங்க. ஆகவே பிரசவ காலம் இங்கே வரும்போது அவள் துக்கம் அடையாம சிம்பிளா சொல்லிட்டார். அவள் அதை பெறுவதற்கு முன்பு என்ன சொல்றாரு? 3ஆம் ஆதியாகமம் 3:16 அந்த பெண் கர்ப்பவதியா இருக்கும்போது மிகவும் பெருகப்படுது. இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இருக்கிற வேதனைகளிலேயே மிகப்பெரிய வேதனை கர்ப்ப வேதனை தான். ஏன்னா அந்த கர்ப்ப வேதனையில சில சமயம் பெண் மரித்து போவான். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வழி அது. மற்ற வழியில நீ செத்துற மாட்ட, காப்பாற்றப்படுவ. என்னதான் இந்த பெண்ணை கூட்டு போய் டாக்டர்கிட்ட வச்சு பல செலவு பண்ணாங்களோ, குழந்தை பிறக்கும் போது செத்துருவாங்க இல்லைங்களா? நிறைய பேர் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க மறுபடியும் மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த பெண்ணை. அப்போ பைபிள்ல துவக்கத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுது. இப்போ இயேசுவாக மனிதனாக வந்த போது இப்போ யோவான் 16ஆம் அதிகாரத்துல சுலபமா சொல்ற, சிம்பிளா சொல்ற இல்ல. நீங்க இதை படிக்கும் போது அப்படிதான் எடுத்துப்பீங்க. நான் இதை படிக்கும் போது இதையும் அதையும் கம்பேர் பண்றேன். உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். சாதாரண ஒரு விஷயம் இல்லை, எந்த ஒரு பெண்ணுக்கும் சாதாரண விஷயம் இல்லை. ஆகவே இயேசு இங்கே ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடையாம சிம்பிளா சொன்னார். ஆனால் அவளுடைய வியாதி என்பது என்ன? கர்ப்ப வேதனை என்பது என்ன? அவள் மரித்திருக்க வேண்டும். ஆகவே தான் ஒரு பெண் கர்ப்பவதியாகி குழந்தை பெறும்போது எல்லாரும் ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுவாங்க. ஒருவேளை அதுக்கு அவள் கடைசி நேரமா இருக்கலாம். ஒருவேளை அவள் பிழைக்கலாம், அதுக்கு மறிக்கலாம். எல்லாருக்குமே இது தெரியும். ஆனா உள்ளத்துல அவள் தூக்கு இப்போ இந்த சில ஆட்டோவில் கூட கர்ப்பவதிகளுக்கு இலவசம் போட்டிருப்பான். அப்போ அவள் மறிக்கக்கூடிய நேரம் அது.
ஆகவே மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலைக்கு அவள் கடந்து போய் விடுகிறார். சொல்ல புரியுதுங்களா? சோதனைகளை உங்களுக்காக புரியுதா? அல்லேலூயா, புரியுதா இல்லையா? ஆகவே ஒரு பெண்ணுடைய மிக மிக சோகமான, அதாவது நல்லாவே செத்துருவார். இது ஒரு வியாதி கிடையாது. இது கர்ப்ப வேதனை என்பது வியாதி கிடையாது. ஹார்ட் அட்டாக் வியாதி, செத்து போயிடலாம். லங்ஸ் போயிடுச்சு, செத்து போயிடலாம். வேற ஏதோ ப்ராப்ளம், செத்து போறான். ஆனால் கர்ப்பவதி என்பவருக்கு வியாதி இல்லை, அது ஆனால் செத்துடுவார். அல்லேலூயா. மிக அசாதாரணமாக காணப்படும். அவள் மரணத்துக்கு ஏதுவாக அவள் காணப்படுகிறார். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்? யாருக்காவது புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? பெண்களுக்கு புரியட்டும், ஆண்களுக்கும் புரியட்டும், சோதரர்களும் சொல்லுக்கும் புரியட்டும். அவ்வளவு மிக கொடூரமான விதத்தில் நீங்கள் பிறந்தீர்கள். ஆகவே அந்த பிறப்பு தவறு, முதல் பிறப்பு தவறு. அவள் கர்ப்பவதியாகி வேதனைப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதி 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 இல்லை. கர்ப்பவேதனை வியாதி இல்லை, வியாதி இல்லை. ஆனால் மரணம் வந்துட முடியும். அல்லேலூயா. ஆகவே எல்லாருமே பரபரப்பாயிடுவாங்க. அந்த ஃபேமிலி உருவாயிடுவாங்க. திடீர்னு யாரும் ஒருத்தருங்க உங்கள் மனைவிக்கு ஈர்ப்பொலி வந்துச்சு, அவங்க பொறுமையாக ஆயிடுவார். ஏன்? ஒரு நேரம், சில நேரத்தில் அவள் மறிக்கக்கூடும். ஆகவே நீ மறிக்கிற சரீரத்தை அந்த பெண் பிரசவிக்கிறாள். ஆகவே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். எதற்கு? இது மினிமே சாவாமை வர வேண்டுமானால், மரணமே இல்லாத நிலை வர வேண்டுமானால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நீ இந்த சரீரத்தில் மரணத்துக்கு ஏதுவாக உன்னை உன் தாய் பிரசவித்து இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா இல்லைங்களா? புரிஞ்சுதுங்களா? நான் உள்ள போன நிறைய மேட்ரு என் கையில் இருக்கும். எனக்கு இன்னும் 1 மணி நேரம் அதிகமாக தேவைப்படும். நிறைய மேட்ரு இது நீங்கள் கேட்கறதுக்கு. நீங்கள் ஆச்சரியத்தோடு அதே இடத்துல சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போக முடியும். அல்லேலூயா. ஆகவே மறுபடியும் பிறத்தல் என்பதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ மறுபடியும் பிறந்தால்தான் உனக்கு மரணம் இல்லை. நீ பிறந்திருக்கிற சமயத்தில் உனக்கு மரணம் இருக்குது. அதிலிருந்து நீ தப்பிக்கணும். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? உன் தாய் உன்னை மரணத்துக்கு ஏதோ உன்னை பிரசவித்து இருக்கிறார். உன்னை சந்தோஷத்தில் நல்ல ஒரு அருமையான ஒன்றில் உன்னை பிறக்க செய்யல. அல்லேலூயா. மரண சாயலிலே நீ பிறந்திருக்கிறாய். எந்த நாளிலும் இந்த சரீரம் மரித்து போகும். மரித்து போகிற இந்த சரீரத்தில் மரிக்காமல் இருக்கக்கூடிய ஆத்மாவை உள்ள வைத்திருக்கிறார். உன் ஆத்மா என்றைக்கும் மரிக்காது. நான் அநேக இடத்துல புதுசாக வரவங்க என்ன கேள்வி கேட்பேன், உன்னுடைய நித்தியத்தை எங்கு கழிப்பார்? பரலோகத்தில், நரகத்தில்? இந்த பூமியில் இந்த சரீரத்தில் நீ இருக்கும்போது நீ டிசைட் பண்ண வேண்டும். நீ ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய படிப்போ உன்னுடைய வேலையோ அல்லது பெரிய கௌரவமான ஒரு நிலையோ உன்னை ஒன்றும் செய்யாது. நீ எவ்வளோ கௌரவமான ஆளாக இருந்தாலும், எவ்வளோ படித்த ஆளாக இருந்தாலும், உன் தாயோ உன் தகப்பனோ மிக சிறந்தவனாய் காணப்பட்டாலும் நீ சாவார். ஒரு நாளைக்கு சாவு உன்னை அணுகும். அல்லேலூயா. நீங்கள் இயேசு அந்த சாவாமை உடையவனாக இருக்க வேண்டுமானால் மறுபடியும் பிறக்கணும். சரிங்களா? சரிங்களா? மறுபடியும் நம்ம வில்லியம் பிரண்ணாம் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஏன் மறுபடியும் பிறக்கணும்? நீ கலப்பினமாகிவிட்ட. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தார்கள். அல்லேலூயா. அது கலப்பினம். அந்தந்த ஜாதி உள்ள, அந்தந்த விதை உள்ள, அந்தந்த கனிகள் பிறப்பிக்க கடவுள். படிங்க ஆதியாகமம் 1 அதிகாரம் 11-12. பாருங்க, தேவனுடைய சித்தமே அதுதான். தேவனுடைய விருப்பமே அவர் எப்படி மரணமே இல்லாதவராக இருக்கிறாரோ அவ்விதமாகவே நீயும் மரணம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று விருப்பம். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செஞ்சிட்டா? மரணத்தை உள்ள கொண்டு வந்துட்டா. ஆகவே உனக்கு இன்னொரு ஆப்ஷன், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நீ மாற்றத்தோடு மறுபடியும் பிறந்தாயானால் நீ மறிக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை உன் சரீரம் மறித்து போய் அடக்கம் பண்ணினாலும் எழுந்திருப்பார்.
மறுபடியும் பிறக்க கேட்குறீங்களா? எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? ஒரு 5 இட்லி சாப்பிட்டுருப்பீங்களா? பொங்கல் நல்ல கிலோ சாப்பிட்டுருப்பீங்களா? பூரி ரொம்ப பிடிக்கும், பூரி சாப்பிட்டு வந்துருப்பீங்க. தயவுசெய்து எல்லாருக்கும் சொல்கிறேன், விசேஷமாக சகோதரிகளுக்கு சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையில் பொங்கல் செய்யாத, ஞாயிற்றுக்கிழமையில் பூரி செய்யாத. நீ செஞ்சுட்டேன்னா இது நல்லா கோட்டை விட்டு என்னையும் கோட்டை விட வைப்ப. இட்லி மட்டும் செய், தோசையா அது கூட செய்யாது. ஏன் தெரியுமா? எண்ணெய் ஊற்றி செய்கிறது எல்லாமே ஐயாவுக்கு நல்லா தோற்று. வேணா நான் பூரி கொடுத்துட்டு போப்பாரு வச்சு பாருங்க, பாருங்க. கொஞ்சம் இவ்வளோ பொங்கல் கொடுத்துருங்க, இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டு கொடுத்துருங்க. 4 வாங்கிடுவேன். நீங்கள் உட்காருவீங்க, நான் தான் நான் செய்யணும், கத்திருக்கணும். அதாவது ஏற்கனவே சிலது அப்படி ஆயிடுது, எல்லாமே அப்படி ஆயிடுது. அதனால் வீடுகளில் பொங்கல் செய்யாத, சண்டே மட்டும், மிச்ச நாள்லாம் செய்ய, சண்டேயில் மட்டும் பொங்கல் செய்யாத, சண்டே மட்டும் பூரி செய்யாத. பூரியும் கிழங்கும், இன்னும் பூரியும் கறி, இன்னும் ஒன்றும் ஜோறு. நான் தூங்காதன்னு சொல்லியிருந்தான் இருக்கணும். அவர் எப்போ தூங்கினா ஆமேன்னு. அதெல்லாம் செய்யாத, இட்லி மட்டும் செய். சரிங்க, இன்னைக்கு இட்லியும் கறியும் செய்யாத. எத்தனை பேரும் எண்ணிக்கும், ஆளுக்கு 2 இட்லி கொடு. நீ கறி குழம்புனா ஊற்று, மீன் குழம்புனா ஊற்று. நல்லா சூப்பர் பேரோட இட்லி செய்யலன்னு சொல்லு. இட்லியும் 5 தின்னுட்டாருன்னா அப்போ இதே கறி தான். நான் தான் கத்தின்னு பார்ப்பாங்க, 1.5 கட்டில் பார்த்துன்னு. நான் தான் பார்த்துன்னு இருந்தேன், கண்ணுதான் திறந்துருக்கோம், 1.5 கண்ணு. சிலது கழுத்தே சாஞ்சிடும். ரொம்ப கஷ்டம் எனக்கு, என்ன ஒரு ஆளுங்களுக்கு. அதுதான் சாமக்காரங்க. ஒரே ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காருவேன், 2 பாட்டு போடுவோம், காணி கூட போயின்னே இருப்பேன். நீங்கள் என்ன செய்ய மாட்டேன் பாடுவோம், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிறேன். யாரெல்லாம் என்ன டைம் ஆகுதுன்னு சொல்கிறீங்களோ வேறு வழி இல்லை, என்கிட்ட வந்தால் வேறு நான் செய்ய முடியாது. எப்பயாவது ஒன்று மேலே கொண்டு போகணும்னு பார்க்குறேன். நீங்கள் நேரங்களை பார்த்து மரணத்துக்குரிய நேரத்துக்கு போகணும்னு பார்க்குறேன். நானும் உங்கள் நேரங்களை அதிகப்படுத்தி பணத்துக்கு கொண்டு போகணும்னு பார்க்குறேன். இதுதான் எனக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம். மெய்யாகவே சொல்கிறேன். நான் எப்படியாவது 12 மணிக்கெல்லாம் என்னை விட்டீங்கன்னா வீட்டில் போய் தொப்புன்னு ஊதுருவேன், ஒரு நாள் செத்து நான் பாதாளத்துக்கு போயிடுவேன்றேன். நான் என்ன செய்கிறேன், எப்படியாவது ஒரு 2 மணி நேரம் கேள்வி, 2 மணி வரைக்கும் கேள்வி. இல்லைங்க பசி எடுக்கும், என்னுடைய வார்த்தை பைபிள் சொன்னது, இந்த வார்த்தை போஜனமாக இருக்கிறது. நீங்கள் கோலத்தை சாப்பிட்டா உனக்கு பசி வராதுன்னு எனக்கு அல்லேலூயா. உனக்கு பசி வருதுன்னா இந்த போஜனத்தில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு தெரியும் உனக்கு விருப்பம் கிடையாது. நீ என்ன செய்வேன், அதை சரி பண்ணுறதுக்கு அந்த சபையை பாருங்க. எந்த சபையை நான் பார்க்க வேண்டியதில்லை, இந்த சபையை தான் நான் பார்க்கணும். நான் ஏன் அந்த சபையை பார்க்கணும்? அந்த கோயிலுக்குள்ள இருக்குது, நான் என்னத்துக்கு அதை பார்க்கணும்? நான் என்னத்துக்கு அதை, எனக்கு என் சபதத்தை தான் தெரியும், அவருக்கு அவங்க சபையை பற்றி தெரியும். நீங்கள் நான் என்னத்துக்கு அதை பார்க்கணும்? நான் உன்னை தான் பார்க்கணும். எவ்வளோ பேசியாவது நித்திஜோட பெற்று வெளியே போனேன்னா நான் பெற்ற பெரிய பாக்கியம். நான் எவ்வளோ பேசியும் நீ சாவு வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போனேன்னா என்ன பிரயோஜனம்? அதனால உன்னை மரணத்திலிருந்து வெளியே எடுக்க நான் முயற்சி செய்யணும். என்னோட முயற்சிக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய நாள், ஓய்வு நாள், கத்தர் கொடுக்க மாட்டீங்களா? 6 நாள் உங்களுடையதுன்னு, 7ஆம் நாள் என்னுடையதுன்னு. ஒரு நாள் கொடுக்க முடியாதா? நான் ஒரு நாளாக உங்களை நடத்துறேன், சில மணி நேரம் தானே. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்படி சொல்கிறவங்களை குறித்து என்ன போது. தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இனிமேல் என்கிட்ட சொல்லணும், ஐயா உங்களால் முடியும்னா 4 மணி நேரம் பேசுங்க, நான் கேட்பேன்னு சொல்லுவேன். கேட்கறது மாத்திரம் இல்லை, கேட்டபடியே போய் செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் பரவத்துக்கு வருவீங்க.
நீங்க சொல்ற மாதிரி நான் செய்துட்டேன்னா நீ நரகத்துக்கு தான் போவ. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, தொடர்ந்து கேளுங்க. கோவப்படாதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, வார்த்தையை ரைட்டா எடுத்துங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாள் இப்போ 3 பைபிள் வச்சிருக்கிறேன். செய்தி இருக்கிறது, பசுத்தா இருக்கிறது. இதெல்லாம் பயன்படுத்தி உங்கள்கிட்ட பேசுறது. அதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. சொல்லுங்க, அதுவா கஷ்டமா இருக்குது. நான் ஒன்றும் எடுத்து காமிக்கமா? இது ஒரு பைபிள் வச்சுட்டு இருக்கிறேன், இது ஒரு பைபிள் வச்சுட்டு இருக்கிறேன், இந்த பைபிள் மேல செய்தி புக் வச்சுட்டு இருக்கிறேன், இன்னொரு பைபிள் வச்சுட்டு எல்லாத்தையும் உனக்கு காண்பிக்காத அதெல்லாம் வச்சுட்டு. எனக்கு நீ கொடுக்குற டைம் எல்லாம் பத்துறதில்லை. ஏன்னா நான் இந்த வாரத்துக்கு இப்போ போன வாரம் சொல்லி எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்காது. உலகத்தின் காரியம் அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அவன் எங்கே போனா, இவன் எங்கே போனா கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பேன். நடு ராத்திரி 12 மணிக்கு எழுப்பினா கூட இவன் எங்கே போனான்னா கரெக்டாக சொல்லிடுவேன். இப்போ நான் போன வாரம் என்ன பைபிளில் படிச்சது சொல்லுங்க, வந்துட்டு. ஆனால் நான் நடு ராத்திரி எழுப்பி உன் பேரை சொல்லி அவன் எங்கே போனான், அவனா அவன் அங்கே போனான் தொழில்படுத்து. ஆனால் இப்போ நான் பைபிளில் ஒரு வருஷம் போன வாரம் என்ன சொன்ன கேளுங்களா, யாரும் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்களா, நீங்கள் மரணத்துக்கு எதுவாக இருக்கிறீங்களா, ஜீவனுக்கு எதுவாக இருக்கிறீங்களான்னு நீங்களே உங்களை டிசைட் பண்ணி இனிமேல் அப்படி செய்யாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. சரிங்களா? இன்னொன்று வேறு யாரோ ஒரு நபரை என்னோட கம்பாரிசன் பண்ணாதே. நான் அவர் இல்லை, அவர் நான் இல்லை. அவர் சொல்றதை நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் சொல்றது அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. ஏன்னா உங்க எல்லாரையும் இந்த செய்தியில கொண்டு வருவதற்கு வேற எந்த பாசம் உதவி செய்யல, நான் தான் செய்வேன். உங்க வீடு தேடி வந்தேன், உங்க வீட்டில் ஒரு நபராக இருந்தேன். நீ சாப்பிட்ற தட்டிலே நான் சாப்பிட்டேன். இதை நீ சொல்ற நபரை கூப்பிட்டு வந்து வீட்டில் சாப்பிட வைப்பாங்களா? சாப்பிட வைங்க. நீ குடிக்கிற கிளாஸ் அதை கொடுத்து பாரு, குடியார பாருங்க. ஐ சேலஞ்ச். ஆனால் நான் அப்படி செய்யல. ஆனால் உங்களுக்கு நன்றியே இல்லை. ரைட், ஓகே, கர்த்தர் அதை பார்த்துவார். சரி, நான் செய்திக்கு வருகிறேன். இப்போ நான் போகலாங்களா? நல்ல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கேளுங்க, விசுவாசிங்க. நான் சொல்ற இந்த வார்த்தையிலும் இந்த செய்தியிலும் நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப் இருக்கிறது. இதை தவற விடாது. நான் உங்களுக்கு நித்திய ஜீவனத்தை உங்களுக்கு மேல் வைக்கிறேன். சில நேரம் ஆனாலும் பரவாயில்லை, நம்ம ரொம்ப நாள் இனிமே உலகத்தில் வாழ போறது இல்லை. நம்ம காலங்கள் குறுகி கொண்டே வருது. நம்ம போக வேண்டிய நேரம் கிட்ட வந்துகிட்டே இருக்குது. அல்லது இயேசு சீக்கிரமாக வருகிறார். நம்ம இன்னும் எவ்வளோ நாள் உட்காந்து பேச போறோம், கேட்க போறோம். கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளாவது, அந்த கொஞ்ச நாள்ல உங்கள ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் சபைக்கு வரீங்க. அதுக்கப்புறம் சர்ச்சு எங்கதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அநேக ஜனங்கள் அப்படி இல்லை. நான் வாரந்தோறும் வச்சோட வருவாங்க. ஆனா உங்களுக்கு வரமாட்டீங்க. ஏன்னா இதோட வீட்டுக்கு போனீங்கன்னா சர்ச்சு எந்த பக்கம் உங்களுக்கு தெரியாது. சண்டே மட்டும் ஞாபகம் வரும். இப்படி நீங்க இருக்கிறீங்க. நான் உங்களை ரொம்ப கடிந்து கொள்ளணும், நான் அதெல்லாம் சொல்லலை. சரிங்க, அப்படிதான் இருக்கணும்னு உங்க இஷ்டம். ஒரு நாள் எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்து போகிறேன். அப்போ எனக்கு தெரியாது. ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், சபையில் எல்லாரும் கேளுங்க. நாம் we are not a Sunday school children. சண்டே மட்டும் சர்ச்சைக்கு வருவேன் என்று சொல்லக்கூடிய சபைகளில் ஒரு சபை இது அல்ல. எல்லா நாளுமே நம்முடைய நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு, அதனால ஒன்றா செய்கிறோம். ஆல்வேஸ் எந்த நாளுமே நாம் தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். சரிங்களா? இன்னொன்று, சண்டே என்பது ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய ஒன்று கிடையாது. This is not a Sabbath day. This is not a rest day. ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடிய ஒரு கிழமை அல்ல. இன்னொரு நாள் வரும்போது ஓய்வு நாள் என்னன்னு உங்களுக்கு போதிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓய்வு நாள் என்றால் ஒரு நாளை குறிப்பிடுவது அல்ல. அல்லேலூயா.
அது ஓய்ந்திருக்கக்கூடிய ஒன்று. அது என்னதுன்னு ஒரு நாள் வரும்போது சொல்றேன். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஓய்வு நாள் கிடையாது. அதே நேரத்தில் தேவன் நாம் தேவ பிள்ளைகள் திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் எந்த நாளும் நம்முடைய நாள் தான், தேவனை வணங்கக்கூடிய நாள் தான். எந்த நாளுமே நீ கூப்பிட்ட ஓடி வந்துடணும், நீ அவருடைய வித்தா இருந்தா. சரிங்களா? நான் சொல்ல வேண்டியது அவ்வளோதான். சரி, ஓகே, திரும்பி நான் வருகிறேன். இப்போ நான் ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கூறினார் என்றால், நாம் கலப்பினமாகிவிட்டோம். ஆனால் தேவனுடைய எண்ணம் என்பது, தேவனுடைய சிந்தை என்பது கலப்பினம் ஆகக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் என்றைக்கும் அதுதான். ஆனா நீங்க கலப்பினம் ஆனதுனால தேவன் நீங்க அவங்க பிள்ளைகளா இருப்பதனால் உங்களை கைவிடல. அவர் இன்னொரு தருணத்தை, இன்னொரு விஷயத்தை உங்க செய்கிறார். படிங்க ஆதியாகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பாருங்க. இதுதான் the perfection of God. தேவனுடைய சித்தத்தின் பரிபூரணம். நிறைய பேர் தேவ சித்தம் தேவ சித்தம் வாங்க, சில பேர் அந்த பேரையே வச்சுக்குவாங்க, சொந்த பேரை. ஆனால் தேவ சித்தம் வச்சுருவாங்க, தேவ சித்தமாக இருக்கிறது இல்லை, பிசாசின் சித்தமாக தான் இருப்பாங்க. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. இயேசு நேசன்னுவான், இயேசுக்கு நேசனா இருக்க மாட்டான், பிசாசுக்கு நேசனா இருப்பான். கிறிஸ்து தாசன்னுவான், கிறிஸ்துக்கு தாசனா இருக்க மாட்டான், இன்னொருத்தனும் தாசனா இருப்பான். நீ போய் பாருங்களேன். சரி, அது போல இங்க இயேசு மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றதுக்கான அர்த்தத்தை நான் சொல்லிட்டு நான் உள்ள ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. அதை நான் மட்டும் எப்படி சொல்ல போறேன், நேரமாயிட்டே இருக்குது. படிங்க. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் எடுத்து பாருங்க, படிங்க. என்ன பாருங்க, இதுதான் இப்போ ஆதியாகமம் 1 அதிகாரம் முழுவதுமே தேவனுடைய சித்தம். அப்படிதான் இந்த முழு உலகமே அமைக்கப்பட வேண்டும். இந்த சித்தத்தின் அடிப்படையில் தான் வானத்தையும் பூமியையும், பூமி உள்ளவைகளையும் வானத்தில் உள்ளவைகளையும் தேவன் சிருஷ்டித்தார். சரிங்களா? அவருடைய விருப்பம் என்ன? தங்கள் தங்கள் ஜாதியின் படியே சதமானம் படியா தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் சாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்போ சகோதரனாகிய சகோதரர்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதுன்னா, ஆண்டவர் மரங்களை செடிகளை புல்லுகளை சொன்னாரு. நான் சென்ற வாரம் பார்த்துட்டோம். நீங்களும் அதில் ஒருவர் தான். நீங்களும் கூட தேவனுடைய விளைச்சல் தான். நீங்களும் கூட ஒரு பயிர் வகைகளை போலவே ஜீவிக்கிற, அவைகளும் கூட ஜீவிக்கிறது. ஆனால் உனக்கு ஆத்மா என்ற ஒன்றை எஸ்பெஷலி வச்சு உன்னையும் அவர் அதே விதமாகத்தான் உண்டாக்கினார். நீயும் கூட கலப்பினம் ஆகக்கூடாது. இப்போ அந்த வார்த்தை வாசிக்கப்பட்ட அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த விதையும் அந்த விதையும், இந்த கனியும் அந்த கனியும் கலப்பினம் ஆகக்கூடாது. கேட்குறீங்களா? நீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு மாந்தோப்பு உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுது. அதுதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன். எனக்கு சோதரில் கொஞ்சம் இந்த மாங்காய் செடி, மாங்காய் பழம் வரும்போது என்னை ஞாபகப்படுத்துங்க. இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு இடத்த கூட்டிட்டு போனோம். நீங்கள் மாந்தோப்புக்கு போனீங்கன்னா சில இடங்களில், சில மரங்களில் ஒரே மரத்தில் ஒரு பக்கம் மல்கோவா காய்க்கும், இன்னொரு கிளையில் வேனிஷா காய்க்கும், இன்னொரு கிளையில் அந்த சின்ன சின்னதாக வருது சக்கரக்குட்டி சொல்கிறாங்க, அது இவ்வளோடு தான் இருக்கும், அது காய்க்கும். இன்னொரு கிளையில் நீட்டு மாங்காய், பெங்களூர் மாங்காய்னு சொல்லுவாங்களா, அது காய்க்கும். இன்னொரு கிளையில் குண்டு மாங்காய் காய்க்கும். பார்த்துக்கிறீங்களா? அப்படியே யாருமே பார்க்கலையா? அப்போ இந்த முறை ஏப்ரல் மாதம் வரும்போது எனக்கு ஞாபகப்படுத்தும். நீங்கள் எல்லாரையும் கூட்டின்னு போகிறேன்.
அந்த மாதிரி வார்த்தை நீங்கள் பார்க்கணும். குண்டு மாதான்னா குண்டு மாயத்தான் மரம் ஃபுல்லாக குண்டு தான் இருக்கணும். பெங்களூர் மாதானா மரம் பூரா பெங்களூர் மரமாக தான் இருக்கணும். பேனிஷா என்பதே ஒட்டு மாதாய் தான், கலப்பினம். இன்னொன்று என்ன பாருங்க, கலப்பினம் எப்பொழுதுமே வீரியம் முக்கதாக இருக்கும். அது மனிதனாக இருந்தாலும் சரி, விளைச்சலாக இருந்தாலும் சரி. பாருங்க, நெற்பயிர்களில் ADT 40 ADT 90 ஏதோ ஒன்று சொல்லி சேர்த்தாங்கன்னா புதுசாக ஒன்று வரும். என்னன்னு வரும்? சூப்பர் பொன்னின்னு வரும். நீ என்ன நினைப்பா, அதான் சூப்பர் சோறுன்னு நினச்சிக்குவேன். அதெல்லாம் கிடையாது. பொன்னி, கிண்ணி, கன்னி இதெல்லாமே ஹைபிரிட் தான். ஒரு விதையையும் இன்னொரு விதையையும் ஜாயிண்ட் பண்ணி புதிய ஒன்றை கொண்டு வருவது. இப்போ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது, எல்லாரும் ரொம்ப புரியும்படிய செய்யக்கூடியது கோவேறு கழுதை. கோவேறு கழுதை பார்த்தீங்கன்னா ஆணாவும் இருக்காது, பெண்ணாவும் இருக்காது. கோவேறு கழுதை தன்னைத்தானே ரீப்ரொடக்ஷன் பிரதி உற்பத்தி செய்ய முடியாது. கோவேறு கழுதை என்பது ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் ஒன்றாக இணைத்து அதுக்கு பிறகுது தான் கோவேறு கழுதை. கோவேறு கழுதையில் ஆண் ஜாதி கிடையாது, பெண் ஜாதி கிடையாது. அந்த கோவேறு கழுதைக்கு நம்ம அப்பா கழுதையா குதிரையானே தெரியாது. சரிங்களா? இது பெற்ற ஹைபிரிட். அதே போல நீங்க சிக்கன் வாங்கி சாப்பிட்றீங்க. இப்போ யார் வீட்லலாம் சிக்கன் தெரியல. அந்த சிக்கன் போய் பாரு, சேவலும் இருக்காது, பொட்டக்கோழியும் இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சிக்கன் வாங்குற கடையில் இந்த கோழி சேவலை பொட்டையான்னு கேட்கல, நாங்கள் நீங்கள் தல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லுவோம். அந்த வெள்ளைக்கோழி ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. இதுதான் ஹைபிரிட். இதைத்தான் செய்யாத நான் ஆண்டவர். அல்ல லூயா, இதை புரியுதுங்களா? ஆகவே தான் வெள்ளைக்கோழி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வியாதி வந்துடும். இந்த இன்னொன்று, அந்த கோழி கடையில் நாட்டுக்கோழி வைப்பான். ஏமாத்துறதுல மிகப்பெரிய ஏமாத்துறது. ஒரு நாள் ஒருத்தரோட போனேன். சரி, நாட்டுக்கோழி வீட்டில் கேட்டாங்களேன்னு போனேன். எங்கே போய் தேடுறது? கடையில் போய் கேட்டால் இது எவ்வளோ நாட்டுக்கோழி சார் இதுன்னு. நான் வாங்குறேன், உண்மையிலே சொல்ல நாட்டுக்கோழி ஆகுது. அவன் சார் ஆளுங்களாம் நிறைய இருக்கிறாங்க, அப்புறமா வாங்குறாங்க. நான் என்னங்க கேட்டேன், இது நாட்டுக்கோழியா? நீ நாட்டுக்கோழி தானே வியாபாரம் பண்ணுற, நாட்டுக்கோழியா? சார் இது கூட பிரீடு தான். எத்தனை அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். ஆகவே நாட்டுக்கோழின்னு போய் ஏமாந்து போய் அவன் கடையில் நாட்டுக்கோழி வாங்க, அதுவும் வெள்ளைக்கோழி கணக்கு தான். கலர் தான் வேற, அதுவும் ஹைபிரிட் தான். சரிங்களா? அதில் ஆனால் அதில் மட்டும் சேவலை உருவாக்கிடுறான், கொட்டையை உருவாக்கிடுறான். ஆனால் வெள்ளைக்கோழி பார்த்து இன்னொன்று, வெள்ளைக்கோழி பார்த்தீங்கன்னா நீங்கள் புல் விட்டு பாருங்க, அப்படியே பார்த்துக்கலாம், ஸ்பொரண்டாது. ஒரு பொட்டை கோழியும் ஆண் சேவலையும் புல்லில் விட்டு பாருங்க, பரண்டி எடுத்து சாப்பிடும். இதுக்கு பரண்டதுனால என்னன்னு தெரியாது. அது தெரிஞ்சதுன்னா விட்டேன்னா கவனம் பார்த்துக்கும். 65 நாள் கோழி சிக்கன் 65 வாங்க. நான் ஒருத்தட்ட சொன்னேன், சிக்கன் 65 வாங்கி வைப்பாங்க. நேரம் போய் வறுத்த கோழி வாங்கி வந்தேன். நான் என்னப்பா கேட்டேன், சிக்கன் 65 இதுதான் சார். அந்த இதுதான் பழம்னு சொல்லுவாங்க. இது ஒரு சினிமாவில் 2 வாங்கிட்டு 3 வாங்கி வருவோம். டேய் 1 வாங்கி வந்துட்டேன், இன்னொன்று எங்கே இதுதான் பண்ணுவோம். இல்லைடா எத்தனை கேட்டேன், 2 வாங்கினேன். இன்னொன்று எங்கே, அதான் இது என்ன அல்ல லூயா. அந்த மாதிரி பிரியமானவர்களே, இந்த பிரீடு என்பது வெள்ளைக்கோழிக்கும் பொருந்தும், கடையில் வைக்கிற நாட்டுக்கோழிக்கும் பொருந்தும். நாட்டுக்கோழி இல்லை. ஆகவே இந்த ஆணும் பெண்ணும் இல்லாத ஒன்றை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீ கூட ஆண் பெண் இல்லாத ஆயிடுவேன். ஒரே ஒரு 2 மாதம் தொடர்ந்து இந்த கோழிக்கறி சாப்பிடு. டாக்டர் செக் பண்ணிப்பார். பொம்பளையா இருக்காது, ஆம்பளை இருக்க மாட்டேன். இப்போ பாருங்க, ஒன்று செக் பண்ணி பாருங்க. அது எப்படிப்பட்டதோ அப்படிதான் நீ ஆயிடுது. இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கும், கல்யாணம் பண்ண குழந்தைலாம் பிறகு பொண்ணு நத்தி. அதே போல இந்த பையன் பார்க்கறதுக்கு ஆம்பளையா இருப்பான். இன்னைக்கு இருக்கிற ஆண்களில் 60% ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கணக்கெடுப்பில் இருந்தது.
அதனால் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் கல்யாணம் பண்ணணும்னா 2 பேரும் டெஸ்ட் பண்ணணுமா, இவனுக்கு ஆண் இருக்குதா இவளுக்கு பெண் இருக்குதா பார்த்து டெஸ்ட் பண்ணணும். இனி வர நாட்கள் அப்படி நடக்கும் பாருங்கள். நான் போயிடுவேன், எது ஏசு வரத்து லேட் ஆச்சுன்னா போயிடுவேன், எனக்கு நேரம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இருந்து பாருங்கள். நீங்கள் விவாதம் பண்ணுற உங்கள் பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய ஆணோ பெண்ணோ, ஆண்மை இல்லாதவனாக இருப்பான், பெண்மை இல்லாதவனாக இருப்பான். பார்க்கறதுக்கு ஒரு பொங்கல் இப்போ அந்த வெள்ளை கோழி மாதிரி இருக்குதா? ஆமாம், கோழி தான் போய் வாங்குற. சிக்கன் பிரியாணி செய்யல வீட்டில், அது கோழி தானே. என்ன கோழி அது, சேவல போட்டியா? அது போல இருக்கும். இனிமேல் ஒரு நாட்கள் நீங்கள் பாருங்க, நான் இருக்கணும் இல்லையா எனக்கு தெரியாது, ஒரு நாட்களில் இவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க, புரோஜனமே இருக்காது. சரி, ஓகே. ஏன் தெரியுமா, இவர்களுக்கு நீ வாங்கி கொடுக்குற ஆகாரம் அப்படி, அது எதுவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் நீ மாறுவோம், வேறு வழி கிடையாது. ஆகவே தான் ஆண்டவர் அந்தந்த கனிமரம் அந்தந்த விதையுடைய அந்த கனிமரம் விளைய கடவுதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதையும் அதையும் இனக்கலப்பு செய்யாத. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் மனிதர்களும் இனக்கலப்பில் ஆகிட்டாங்க. இந்த இவன் சும்மா இல்லாத பறவைகளும் அங்கே போய் அது என்ன பண்ணுச்சு, அப்பயும் இனக்கலப்பு செய்துக்கிறான். ஆண் சிங்கம் பெண் புலிகிட்ட போக வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு, என்ன பேருங்க, லைகரா? லைகர். இவன்பா எப்படி போட்டு கேள்வி போக போகிறான். லைகர்னா எல்லன்னா சிங்கம், கயிர் கர்வா, கயிறுனா டைகர். இந்த மாதிரி சூப்பர் ஆள் பாருங்க இவன். அது நேர்பாது லைகர். அந்த மாதிரி மிருகத்தை ஆண்டு தோற்றுவிக்கவே இல்லை. இந்த பாவி சும்மா இருக்கக்கூடாது. ஆண் பெண் சிங்கங்கிட்ட பெண் புலியை போக வைக்கிறான். அது ஒன்று பிறகுது, ரெண்டுமே இல்லாத பிறகுது. பாதி சிங்கமாகுது, பாதி புலியாகுது. இவன் பேர் வச்சிட்டான் லைகர். லைகர் தானே, டைகரா? லைகர். டீ எடுத்துட்டான், எல்லை போட்ட இடம் சிங்கம். இதெல்லாம் யாரா பாவிங்க இவங்கெல்லாம் கற்று விட்டுது? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் சூழலை போய் பாருங்க. ஆகவே இதை செய்யாத, இதை செய்யும் நாளில் சாகவே சாவார், மரணம் உன்னை வந்துவிடும். ஆகவே அநேக காலங்களுக்கு பிறகு எதை தேவன் செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதைத்தான் செய்வாங்க. நீங்கள் யாருன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு இது செய்யாதுன்னு சொல்லி பாருங்களா, செய்யறாங்களா இல்லை? உங்கள் பசங்க அது செய்யாதுன்னு சொல்லு, அப்படி உன்னை பார்த்து போய் செய்யறாங்க இல்லையான்னு பாருங்க. அது இயற்கையாகவே இருக்குது. அது நீ 4 போடணும் இல்லை எதனா திட்டணும், அப்போ தான் அது கவனம் இருக்கும். இல்லை நீ எதை செய்யாதுன்னு அதான் செய்யும். இனக்கலப்பு ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் இருக்குது. அது எதை செய்யணும் அது போய் செய்யும். இல்லை எதை சாப்பிடாதுன்னு அதான் சாப்பிடும். ஆகவே சில பேருக்கு சிக்கன்னா ரொம்ப பெரியும். இது மாதிரி ஆளை போய் செக் பண்ணணும் டாக்டருக்கு. அது பொண்ணாக இருந்தால் பொண்ணாக இருக்காது, ஆகத்து உருவம் பொண்ணாக இருக்கும், பெண்மை இருக்காது. அதே போல் ஆணுக்கு ஆணாக இருப்பான், ஆண்மை இருக்காது. இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் வரதுக்கு காரணமே அதுதான். சரி, இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, மிகவும் சொல்ல வேண்டியது, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம கொண்டு வரலாம். இப்போ இயேசு மறுபடியுமாய் பிறக்கிறது. நீ இனக்கலப்பு ஆகிட்ட, அந்த இனக்கலப்படுதுன்னு மரணம் வந்துடும். என்னோடு நீ என்றைக்கு ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் மறுபடியும் பிறக்கணும்னு. சரிங்களா? இப்போ வில்லியம் அவர் ஒரே லைன்ல அடிச்சாரு, ஏன் மறுபடியும் பிறக்கணும்? நீ இனக்கலப்பு ஆனதினால் மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்க அத்தனை பேர் இனக்கலப்பில் இருக்கிறீங்க. அதுவும் இப்படி உங்களை தேவன் உண்டாக்க வேண்டும் என்று தேவன் தன் சித்தத்தில் எண்ணம் இல்லை. சரி, எப்படி உண்டாக்கணும்? இப்போ என்ன செய்யணும் கேட்குறீங்களா? இயேசு எப்போ பிறந்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்பாக. ஆனால் இயேசு ஆக்சுவலாக எப்போ பிறந்திருக்கணும்னா ஆதாம் ஏவாள் காலத்தில் பிறந்திருக்கணும். நீங்கள் இருக்கிற தீர்க்கதரிசிங்க அத்தனை பேரையும் ஆதாம் ஏவாள் தான் சிருஷ்டித்திருக்கணும். கவனிங்க, பறக்க வைக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் ஆதாமும் ஏவாளும் ஒரு கருணை ஒரு பற்றி கொண்டு கருத்தன்மைக்கு ஆண்டவர் இயேசு உண்டா கடவுதுன்னு சொன்ன உண்டாயிட்டு. இப்படிதான் நீங்க வந்திருக்கணும். இந்த பிறகு அவங்க கேட்குறீங்களா? நீங்க பைபாஸ் ஆகி வந்துட்டீங்க. ஒரிஜினலா இந்த பூமிக்கு எப்படி வர வேண்டுமோ அப்படி நீங்க வரல.
பைபாஸ் ஆகிட்டீங்க, வேறொரு வழியில் வந்துட்டீங்க. உன்னோட தாயும் தகப்பனும் ஒன்றாக சேர்ந்ததுனால் நீ வந்துட்ட. இதுதான் இனக்கலப்பு, இதை நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீ பேசினால் அது அங்கே சிருஷ்டிக்கப்படும். ஆதாமும் ஏவாளும் தன் கரங்களை கோர்த்து தேவன் நோக்கி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உண்டாக்குறதுன்னு சொன்னாங்க, உண்டாயிருப்பாரு. ஆண்டவரே ஏசையா உண்டாக்குறது ஏசையாம தோன்றி இருப்பான். ஆனால் ஏசையாவோட அம்மா அப்பா வேற ஆளாக ஆயிட்டாங்க. ஆதாம் ஏவாளா இருப்பதற்கு பதிலாக வேறு நபர் ஆயிட்டாங்க. உங்க அப்பா அம்மாவா உனக்கு இருக்கிற ஆளை தவிர உனக்கு ஆதாம் ஏவாள் தான் தாய் தகப்பனா இருந்திருக்கணும். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? நல்லா கவனி. பைபிள் ஒரு தப்பா சொல்லவே பாருங்க. இவன் உலகத்துக்கு தாயானவள் என்றார். படிங்க, இதுதான் பாருங்க பைபிள்ல. ஆதியாகமம், ஜெனசிஸ் சாப்டர் 3. சரிங்களா? உங்க அம்மா அப்பா பேர் கேட்ட நீங்க சொல்றீங்களா? உங்க அப்பா அம்மா உனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆதாம் ஏவாள் தான் உனக்கு அப்பா அம்மாவா இருந்திருக்கணும். ஆனா மாறி போச்சு, டைவர்ஷன் ஆகி போச்சு. அல்லேலூயா. ரோட்டில் ஹைவேல போகும்போது ரிப்பேர் எடுக்க டைவர்ஷன் கொடுப்பான். இன்னொரு வழியாக போங்க, இன்னொரு வழியாக வந்துட்டு நீ வர வேண்டிய வழியில் வரவில்லை. இது சொல்றதுக்கு ஸ்தாபனங்கள் மறந்து போய்விட்டது, அல்லது இதை பேசுவதற்கு ஸ்தாபனங்களில் வல்லமை கிடையாது, அவர்களால் பேச முடியாது. ஸ்தாபனங்கள் கேட்குறீங்களா? எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அது பெந்தகோஸ்தவா இருக்கட்டும், சிஎஸ்ஐ ஆகட்டும், ரோமன் கத்தோலிக்கா இருக்கட்டும், எந்த சபையாக இருந்தாலும் இவர்கள் சிக்கன் கடையில் சிக்கன் வச்சுக்கிறாங்க. எவ்வளோங்க வேணும்? ஒரு 2 கிலோ வேணும். உடனே உள்ள போய் ஒரு கோயில் கிருஷ்ணன் வரும். சுற்றி 10 40 ஏதோ ஒன்றில் போடுவோம். அது பரன்னு சுற்றி சொகா பேண்ட் இல்லாத ஒரு நபரை கூட அது வரும். அதை ஏற்பான், கட் பண்ணி எவ்வளோ எடை போட்டு ஒன்றை கொடுத்துருவோம். எடுத்துன்னு வந்து அன்றைக்கி பிரியாணி. என்ன பிரியாணி? என்ன சொன்னேன் நான்? இப்படி தூங்கினு தான் நான் என்ன பண்ணுறது? சரி, நான் சேருந்துக்காக சொல்கிறேன். அப்படி என்னைக்கிற இனிமேல் என்ன யாருன்னு கேட்டால் எவ்வளோ கோவம் வந்தது, கோச்சிக்கிறாங்க. அதில் சேருங்களை இயேசுவின் நாமத்தோடு நான் வாழ்த்துகிறேன். நான் புது சேரை வாங்கி போட்டுக்கிறேன். நான் இதை அறிவிக்கிறேன். சேருகளை கேளு. ரைட், சேருங்க சொல்கிறேன். இப்போ சேரில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை, தூங்குங்க. திடீர்னு ஆமைன்னுவேன், மூச்சு ஆமைன்னு சொல்லிட்டு திரும்பி தூங்குங்க. சேருகளை உங்களுக்கு சொல்வதை நான் சொல்வதை கேளு. சற்று நேரம் பொறுத்து கொள்ளுவேன். சேருகளை எத்தனை அவங்களை அடுக்கி வைப்பேன், அதிலே கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. என்னோட செய்தி கொஞ்சம் கேளுங்க. ரைட், இப்போ நம்ம இங்கே வரலாம். இப்போ ஏவாள் இடத்துல ஆதாம் இடத்துல ஆண்டவர் ரொம்ப சூப்பராக சொன்னார். எப்படி பிள்ளைகளை பரப்படிங்க எப்படி பெறணும்னு சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்தந்த விதை அந்தந்த கனிகளை உடைய அந்த கனி மரம் தர கடவுள். இதுதான் நம்ம சித்தம். பாருங்க, எந்த சித்தத்தின் அடிப்படையில் தேவன் சிருஷ்டித்தாரோ அதே அடிப்படையில் பேசுற 1 அதிகாரம் 28-29. இப்ப என்ன பாருங்க, பழுகி பெருகி என்றால் இனக்கலப்பு இல்லாமல் பழுகி பெருகின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா ஆதியாகமம் கம்ப்ளீட் ஆகல. 31ஆவது வசனம் வரைக்கும் ஆதியாகமம் போது 11ஆம் வசனத்துல நீங்கள் என்ன அந்தந்த கனி அந்தந்த கனியுடைய விதையுடைய கனிகளை மட்டும் பிறப்பிக்கணும். இதோடு அதை சேர்த்து அதோடு இதை சேர்த்து ஒன்று புதுசாக வரக்கூடாது. கோவேறு கழுத வரக்கூடாது. கழுதை இருக்கலாம், கழுத ஒரிஜினல், குதிரை ஒரிஜினல், கோவேறு கழுத ஒரிஜினல் கிடையாது. ரெண்டுக்கு ஒன்று குதிரை பெண்ணா இருக்கணும், இல்லை ஆணா இருக்கணும், இல்லை கழுத ஆணா இருக்கணும், இல்லை பெண்ணா இருக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வெளியே வந்தது தான் கோவேறு கழுதை. கோவேறு கழுதைக்கு ஆண் பெண் கிடையாது. அவைகள் இனவிருத்தி செய்ய முடியாது.
ஆனால் ஆண்டோட விருப்பம் என்ன? நீங்கள் பலுகி பெருகி என்றால் இனவெடுத்து செய்யணும், அல்லது என்ன சொல்லணும், பிரதி உற்பத்தி செய்ய வேண்டும். சரி, நல்லா ஏன்னா கொஞ்சம் பார்க்குறீங்களா?